சிவக்கண்ணன் சென்னையில் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, சென்னை மெரினா பீச்சில் சுண்டல் விற்றுட்டு இருந்தேன். நான் 6வது படிக்கும்போது எனக்கு கீழே 3 தங்கச்சி. அப்பா வந்து மெரினா பீச்சில் சுக்கு காப்பி விற்றுட்டு இருந்தார். நான் வந்து சுண்டல் விற்றுட்டு இருந்தேன். அப்பா அதிகமாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால நுரையீரல் எல்லாம் பாதித்து அவர் இறந்துட்டார். அவர் இறந்தவுடனே குடும்ப சுமை வந்து எங்கள் மேலே வந்துருச்சு. அதாவது என் மேலேயும் எங்கள் அண்ணன் மேலேயும் வந்துருச்சு. ஒரு டீ கடைக்கு வேலைக்கு போகிறேன். டீ கடைக்கில் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சின்ன வயசில் எல்லோரும் என்ன வேலை பார்ப்போம்? டீ கிளாஸ் கழுவுற வேலை, டீ கொண்டு போய் கொடுக்குற வேலை, டீ எங்கேயாச்சும் குடிச்சிட்டு கிளாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த கிளாஸை வாங்கிட்டு வர வேலை, இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மாதம் வந்து 300 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. டீ கடைக்கு வெளியில் நின்று நான் பால் சட்டி கழுவிட்டு இருப்பேன். வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போவே வந்து எனக்கு சம்பளம் 300 ரூபா, எனக்கு கெட்டின ஃபைன் வந்து 3000 ரூபா. தம்பி, உன்னால் நான் 3000 ரூபா ஃபைன் கட்டிட்டேன், இதுக்கு மேலே உன்னை வச்சு நான் வேலை வாங்க முடியாது, நீ வீட்டுக்கு போகணுன்னு அமுச்சு விட்டார் ஓனர். வேறு வழி கிடையாது, வேறு எதுவும் நம்மளுக்கு தெரியாது. 3 தங்கச்சியோட வாழ்க்கை இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், அடுத்த வேலைக்கு போகிறோம். அடுத்த வேலைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு மளிகை கடைக்கு போகிறேங்க, எங்களோட கிராமத்துலேயே. அங்கே வந்து ஒரு 500 ரூபா சம்பளம் தராங்க. அது அப்படியே போயிட்டுருக்கு. 15 வயசில் முதல்ல நான் டீ மாஸ்டர் ஆகிறேன். டீ பட்டறை வந்து எனக்கு எட்டாது. பெப்சி கோக் கிரேட் இருக்கும், அந்த கிரேடு போட்டுட்டு அது மேலே ஏறி நின்று டீ போட்டு கொடுப்பேன். அது அப்படியே கொஞ்சம் அப்படியே பழகியாச்சு. முதல்ல பரோட்டா மாஸ்டராக ஒரு கடைக்கு வேலைக்கு போகிறேன். பரோட்டா மாஸ்டராக நான் வேலைக்கு போகும்போது எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 200 ரூபா சம்பளம். 200 ரூபான்றது என் வாழ்க்கையில் பெரிய சம்பளம். அதாவது எனக்கு ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது, அவ்வளோ சந்தோஷம். ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பளம், மாதம் 6000 ரூபா நம்ம சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உச்சத்துக்கே போயிட்டேன் நான். முதல்ல ஒரு சின்ன தள்ளுவண்டி ஒன்று வாடகைக்கு எடுத்து கோயம்புத்தூரில் கருமத்தாம்பட்டி அப்படின்ற ஏரியாவில் வைக்கிறேங்க. ஒரு நாளைக்கு தள்ளுவண்டி வாடகை வந்து 15 ரூபா. பெட்டர் மாத லைட்டு இல்லைனா பேட்ரி கொடுப்பாங்க, அதுக்கு வந்து 15 ரூபா. ஒரு நாளைக்கு 30 ரூபா வாடகை. நண்டு சூப் ஆட் பண்ணோன்னு பயங்கரமான ஃப்ளாப்பு. என்னடா அது நண்டு சூப்பே போக மாட்டேங்குது. அன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு நண்டு சூப்போட ரேட்டு வந்து 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே மார்க்கெட்டிங்லாம் பண்ணி கடைசியாக நண்டு சூப்புக்கு பயங்கர டிமாண்ட் ஆயிடுச்சு. ஒரு தள்ளுவண்டி 2 தள்ளுவண்டியாக மாறிடுச்சு. நண்டு சூப்புக்காகவே ஒரு தள்ளுவண்டி வச்சிட்டேன். நான் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிப்பேன்னா விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன். நைட்டு தூங்குறது பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி இந்த மாதிரி ஆகும். ஏன்னா வேலைக்கு ஆள் வச்சா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், நம்மளுக்கு வருமானம் கம்மியாயிரும். அதனால் வேலைக்கு ஆளே வைக்க மாட்டேன். பேசிக்காக வந்து என்னோடய சொந்த பந்தத்தில் வந்து நான் வந்து பயங்கர கஞ்சன்னுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நம்ம வாழ்ந்த விதமும் வளர்ந்து வந்த விதமும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சிவக்கண்ணனா அவன் பயங்கர கஞ்சனப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான். வேலைக்கு ஆளே வைக்க மாட்டேன். வேலைக்கு ஆள் எங்கே எடுப்பேன்னா ஸ்கூல் படிச்சுட்டு வர பசங்களை பார்ட் டைமாக எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டு நைட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாப்பாடு செலவு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்துட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுருவேன்.